குடியரசு தினத்தை முன்னிட்டு 139 பேருக்கு பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, நடிகர் அஜித்குமார், நடிகை ஷோபனா, ஆந்திராவை சேர்ந்த நடிகர் நந்தமூரி பாலகிருஷ்ணா உள்ளிட்ட 19 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பறை இசை கலைஞர் வேலு ஆசான் உள்ளிட்ட பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ் சினிமாவில் ஹீரோவாக கலக்கி வந்த அஜித்குமார் ஹீரோவாக நடிப்பது மட்டுமின்றி கார் ரேஸில் ஈடுபட்டு வருகிறார். சமீபத்தில் துபாயில் நடந்த கார் ரேஸில் அவர் 3ஆம் இடம் பிடித்திருந்தார். இதனால் அவருக்கு சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் பிரபலங்கள், ரசிகர்கள் என அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். இப்போது மத்திய அரசு இன்று நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருதை அறிவித்து இருக்கிறது. ஆட்டு பிரிவில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் 3வது உயரிய விருது இதுவாகும். மத்திய அரசு இந்த விருதை அஜித்குமாருக்கு வழங்கியிருப்பதற்கு சினிமா நட்சத்திரங்கள், ரசிகர்கள் என அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். இதனால் ரசிகர்கள் இணையத்தில் கொண்டாடி வரும் நிலையில் அவரின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. அதன்படி ஒரு படத்தில் நடிக்க அஜித்குமார் 100 கோடி ரூபாய் வாங்கி வந்த நிலையில் துணிவு படத்திற்கு பிறகு அவரின் சம்பளம் 150 கோடி ரூபாய் அதிகரித்தது. 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்கள் உள்ளன.